எவ சோனி, கொண்ட போனை நான் உனக்கு எடுத்து தரேன். ஏன் எனக்கு என்ன கைகள் வழங்காமலாம் கிடக்கு? நானே பார்க்கேன். இது இல்லைவ, நான் எனக்கு ஒரு சேனலில் சூப்பராக இருந்தது அந்த டிசைனு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என் ஃபேவரட் லிஸ்ட்டில் கூட எடுத்து போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அது காணாமல் போயிட்டு. இரு அந்த நேமை சர்ச் பண்ணி பார்ப்போம். நேம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அந்த ரங்கோலி டிசைன்ட்டு போட்டேன்னா அந்த பேர் போட்டால் வருமானு பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நானே ஏதாவது ஒரு டிசைன் பார்த்து போட்டுக்கிறேன். கோலம் போட போகிறது நான் தானே, கலர் தானே நீ கொடுக்க போறா. அப்போ நான் அமைதியாக இரு. வந்துட்டா கோலம் செலக்ட் பண்ணுறாளாம். நான் தானே கோலம் போட போறவா. நானே பார்த்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிடுவேன். யூடியூப்பில் போட்டால் 1000 கோலம் வரப்போகுது. ரொம்ப பண்ணுவா. இன்னமும் இவளுக்கு தான் கோலம் போட தெரியும்னு. சீனு ஓவர் சீனு. இந்த கோலம் சூப்பராக இருக்குது. இதை தான் போட போகிறேன். அப்போ அதை டவுன்லோடில் போட்டு வை. அப்போ தான் உனக்கு பறவை பார்த்து எடுக்க ஈஸியாக இருக்கும். அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏல வழக்கு கிழக்கு அண்டா கிண்டெல்லாம் கழுவிட்டியலா? வாங்க மேடம், வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? இந்த 2 ஓலையை வெட்டியதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரம் போல இருக்கு. நாங்கள் பாத்திரத்தெல்லாம் கழுவி தொடச்சி காய வச்சு மேலே எடுத்து வச்சாச்சு. தாய்க்கிழவி, கொழுக்கட்டைக்கு ஓலை வெட்ட போறேன்னு போயிட்டு இவ்வளோ நேரம் என்ன? போயிட்டு அந்த ஆள் ஆந்துட்டா. ஏல பக்கத்துல ஒரு இடத்துலையும் கொழுக்கட்டைக்கு ஓலையே கிடைக்கல. அவ்வளோ வெட்டிட்டாவ போல இருக்கு. அப்புறம் மேக்க அங்கே தள்ளி தான் கொஞ்சம் போய் ஒரு வடலியில் வெட்டிட்டு வந்தோம். அதுவே தோட்டக்காரனுக்கு தெரியாமல் வெட்டிட்டு வந்திருக்கான். வேற ஓலைக்கு விட்டுருப்பான், கடந்து திட்டிட்டு அடப்பான். அவ்வளோ வெட்டிட்டு போயிட்டு அழுவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமல் வெட்டிட்டு வந்திருக்கு. சரி நீங்கள் கழுவி எல்லாம் மேலே எடுத்து வச்சுட்டியல? ஆமாம். சரி ஏன்னா உரல் அங்கே பின்னாடி கிடக்கும் பாருங்க. அதை கொஞ்சம் உருட்டினாங்கன்னு எடுத்து போட்டு கழுவி வைங்க. நான் அரிசியை ஊற போடியேன். ஒரு 2 மணி நேரத்தில் ஊறிடும். அதுக்கப்புறம் இடித்து கொஞ்சம் சளிச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணுவோம். எம்மா போத, இன்னைக்கு பூரா எங்களை வேலை சொல்லியே கொள்ளலான்னு முடிவு பண்ணிட்டியோ? நீயே செய்யுப்போ. இவ்வளோ நேரம் நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம்ல. வேலை இனிமே உங்களுக்கு என்ன வேலை? எதுவும் படிக்க வேண்டிய வேலை கிடக்கா? படிக்கதா இருந்தால் என்ன போய் படிங்க. இப்படி போன நோண்டிக்கிட்டு இருக்கதா இருந்தால் கொஞ்சம் வந்து எனக்கு வேலை செஞ்சு தரலாம்ல. இனிமே நான் சோறு எரியாக்கணும். ஏகப்பட்ட வேலை கிடக்கு எனக்கு. கொஞ்சம் அந்த உரலை எடுத்து போட்டு ஒருத்தி கழுவு. நான் ஒருத்தி இந்த ஓலையில் தூசிலாம் இருக்கும் கொஞ்சம் கழுவி எடுத்து வை. நறுக்கிட்டு இருங்க. நான் ஊற போட்டுட்டு நான் கொழுக்கட்டை செய்யும்போது வேற நான் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. எம்மா நீ போய் வேலையை பாரு. நான் உரலை கழுவி தரேன். என் மூத்த மோவா தான். அவன் எல்லா வேலையும் செய்வா. எம்மா இந்த ஓலையும் கொஞ்சம் கழுவிடு என்ன? சரிம்மா. சரியான ஆளுதான் அந்த கொம்மி. நம்ம எவ்வளவு வேலை செஞ்சாலும் நம்மளெல்லாம் பாராட்டாண்டா. இந்த கழுதையை தான் பாராட்டுவா. எருமை காலை முறிச்சு அடுப்புல வைக்க போறேன் பாரு. இப்ப எதுக்கு என்னைய மிதிச்ச? வேண்டுதல். சீப்ப அம்மா சொல்ற வேலையை செய்ய போறேனா? நடி நல்லா நடி. நான் எதுக்கு நடிக்கணும்? நான் அம்மா சொன்ன வேலையை தான் செய்கிறேன். நான் ஒன்றும் ஒன்றை மாதிரிலாம் கிடையாது என்ன. பிள்ளை நடிச்சாங்கல்லி. அம்மா கிட்ட இப்படி நடிச்சு நல்லவா கணங்கா பேர் வாங்கிறியா? நம்ம தான் மனசுல நினைச்சதெல்லாம் பேசி கடைசியில் கெட்ட பேர் வாங்கிறியோம். எம்மா எனக்கு நீ கொழுக்கட்டைக்கு மாவு பிணைவல்ல, பிணையும் போது எனக்கு சீனியில செஞ்சது மட்டும் கொஞ்சம் எடுத்து வைப்பியாம தனியா பச்சை மாவு சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி. சரி. ஆனா அம்மா மறந்துடுவேன். நீ வேணும்னா நீ பக்கத்துல இருக்கும்போதே கொஞ்சம் எடுத்து வச்சுக்க என்ன. ஆனா சாமி கும்பிட்ட பிறகு தான் திங்கணும். அதுக்கு முன்னாடி திங்கப்படாது. சரிம்மா திங்க மண்டை. சுக்கு கிடக்கான்னு வேற பார்க்கணும். கிடக்கா இல்லையான்னு தெரியலையே. இஞ்சி தான் கிடக்கும்னு நினைக்கேன். சுக்கு இல்லைன்னா கடையில் வாங்கிட்டுல வரணும். கொஞ்சம் சுக்கு ஏலக்காலாம் தட்டி போட்டாதான் நல்லா மனமா இருக்கும். என்ன தாய்க்குளமே, இங்க என்ன வேலை நடக்குது? 2 பேரும் பிஸியா இருக்கறத பார்த்தா கொழுக்கட்டைக்கு மாவிடிக்காவ போல தெரியுதே. எல்லாம் சதிசு நல்ல வேலை வந்தப்போ. இங்க கொஞ்சம் வாயா, கொஞ்சம் கடைக்கு போகணும் பார்த்துக்க. என்னது கடைக்கா? வாய்ப்பே இல்ல. நானும் கடைக்கு போக மாட்டேன். ஐயா கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாயா. இந்த சுக்கு ஏலக்காய் சீனி மண்டவெல்லாம் இதெல்லாம் வேணும் பார்த்துக்க. உன் மண்டைய உடைக்க போறேன் பாரு. அதான் கிச்சன்ல ஒரு பையில இருந்துச்சு. ரேஷன்ல வாங்கிட்டு வந்த சீனி நினைக்கிறேன். 2 கிலோ சீனி வச்சிட்டு கடைக்கு போய் சீனி வாங்க போணுவான். அட ஆமால்ல, ரேஷனுக்கு இப்பதான் போயிட்டு வந்தேன்ல. ஆமா சீனி ரேஷன் தந்தது இருக்கு. நீ மண்டவெல்லாம் எப்படியும் வேணும்யா. சீனி கொழுக்கட்டை செஞ்சாலும் கொஞ்சோல மண்டவெல்லாம் போட்டு இல்லைன்னா கருப்பட்டியாவது வேணும். போய் வாங்கிட்டு வாயா. கடைக்கு போக வேண்டியிருக்கு. 4 சாமான் எழுதி தரேன், போய் வாங்கிட்டு வந்துரு. இங்க பாரு, நான் கடைக்கு போறேன்னா ஒரு கண்டிஷன். என்னல கண்டிஷன்? எனக்கு ஒரு 500 ரூபாய் வேணும். என்னது 500 ரூபாயா? அதானே. என்னல முன்னாடிலாம் கடைக்கு போனா 5 ரூபா 10 ரூபான்னு கமிஷன் கேட்டுக்கிட்டு இருந்தா, இப்போ 500 ரூபாய் கமிஷன் கேட்க. இது என்ன கணக்கு? அம்மா இவனை நீ கடைக்கு அனுப்பண்டாமா? நான் கூட வேணா கடைக்கு போயிட்டாரேன். எனக்கு நீ 10 ரூபாய் தந்தா போதும்.
கேப்ல எப்படி இந்த சோடா புட்டி கடா விட்டதுன்னு பாரு. இங்குன்னு இருக்க கடைக்கு 500 ரூபா வேணுமா இவனுக்கு? வாங்க போறது 50 ரூபா பொருள், இதுக்கு இவருக்கு 500 ரூபா வேணுமா? சோடா புட்டி 50 ரூபாய்க்கு உங்க அப்பனா சுக்கு மல்லி காப்பின்னு அவ்வளோத்தும் தாரா போலாங்க. ஏல என்னத்துக்கு இப்போ உனக்கு 500 ரூபா? ஒரு 4 பொருளை வாங்கிட்டு வான்னு சொன்னதுக்கு அவனுக்கு 500 ரூபாய்க்கு வேணும்? அட கும்மி, 4 நாளா ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு, எனக்கு ரீசார்ஜ் பண்ணனும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல. எனக்கு 500 ரூபாயே பத்தாது. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கத வச்சு தான் போட்டு தான் நானே ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒழுங்கா நீ எனக்கு ரீசார்ஜ் பண்ண காசு தரதா இருந்தா சொல்லு, நான் கடைக்கு போறேன். ஓ, ரீசார்ஜ் பண்றதுக்கா? நான் கூட என்னமா நினைச்சிட்டேன். அம்மா, இப்பதான் அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாம்ல, அவன் செலவு அவனே பாத்துக்கிடுவேன்னா இப்ப எதுக்கு உன்கிட்ட காசு கேட்கா? ஏலா, நீ சும்மா இருல, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். சரியா அம்மா, தாரேன். இப்ப நீ கடைக்கு போயிட்டு வா. சரி, நீ ஒரு பேப்பர்ல என்னென்ன வேணும்னு எழுதிடா, வேற நான் மறந்துடுவேன், வேற நீ சத்தம் போடுவே. சரி சரி, எழுதிதாரே. ஏன்னா சிறுபேர்லாம் வாங்க வேண்டி இருக்கு பத்துக்க. இவன் இந்த லுங்கியும் பனியனையும் மாத்த சொல்லு, வாட தாங்கல, கப்படிக்குது. குளிக்கே மண்டாம்புல இருக்கு, கப்படிக்குது. அப்ப அக்கல உனக்கி பாரு, கலந்தவக்கை கொண்டு மண்டையை உடைச்சிரு வந்துட்டுக்க. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. சரி சரி, விடல அவனை. போ, போய் ஒரு பேப்பரும் பியானாவும் எடுத்துட்டு வா. அவனுக்கு கடைக்கு போறதுக்கு சாமான் எழுதி கொடுக்கணும். போ, அவன் இப்பதானே போறான், அவன்கிட்ட எடுத்துட்டு வர சொல்ல வேண்டியது தானே. அவன் துணியை மாத்த போறேன்னு நம்மள போயிட்டு மாத்திட்டு வருவான். நீ போ, பேப்பரும் பியானாவும் எடுத்துட்டு வா. 4 சாமான் வாங்க வேண்டி இருக்கு. வேற மறந்துட்டேன்னா வேற அதுக்கு ஒருக்கா ஓட முடியாது. நம்ம அவன் போறங்க நேரத்துல அவனுக்கு எழுதி கொடுத்துட வேண்டியதுதான். நீ என்னையே வேலை வாங்கு. போ போ, பொட்ட பிள்ளை சொன்ன உடனே ஒரு பேச்சை கேட்டுட்டு உடனே போய் செய்யணும். சும்மா ஏட்டிக்கு போட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது. ஏத்து சும்மா உன்ன பொம்பளை பிள்ளைன்னு வந்துரு. பொம்பளை பிள்ளை மட்டும்தான் வேலை செய்யணும், ஆம்பளை பிள்ளைன்னா வேலை செய்யக்கூடாது. சரியான அழுதம்பே நீ கும்மி. அடுத்த ஜென்மெல்லாம் இருந்தா நானும் ஆம்பளை பிள்ளையா தான் பிறக்கணும். பொம்பளை பிள்ளையா பிறந்துடவே கூடாதம்மா. நம்மள வேலைக்காரி மாதிரி தான் இல்லைன்னா ட்ரீட் பண்ணுவாங்க. காதல் அழகா, காதல் பெண் அழகா, கம்பன் மகனிடம் நான் கேட்கிறேன். கண்கள் அழகா, கண்ணங்கள் அழகா, கவிதை எழுதிட நான் ஏங்கினேன். ஏங்குவ மோனே, உன் கையை உடைச்சு விட்டா சரியாயிரும். என் காதல் கண்ணத்தில் நீ பேசதற்கு அந்த வெண்ணிலாவிலே உந்தன் படத்தையே ஒட்டி விட்டு வருவேன். ஒருவேளை எவளையும் லவ் பண்ணுவானோ நமக்கு தெரியாம நம்ம தான் இவனை இப்ப கண்காணிக்கிறத விட்டுட்டோம்னால தெரியாம இருக்கோமோ. காதல் அழகா, காதல் பெண் அழகா. ஓய் சோடாபுட்டி, நீ எப்ப வந்த? எப்படி அண்ணனோட அக்கல் ஸ்மெல் சூப்பரா இருந்துச்சு. அதனால சென்ட் வாசமா இருந்திருக்குமே உனக்கு. போன வாட தாங்கல. அது ஒண்ணும் இல்ல, குளிச்சு 4 நாள் ஆகுது, அப்படிதான் இருக்கும். தயவு செய்து இன்னைக்காவது குளியில. இன்னைக்கு கார்த்திகை தீபம், குளிச்சு தொலை தயவு செய்து. இல்லன்னா உன் பக்கத்துல யாரும் வர முடியாது. நாட்டத்திலே செத்துருவாங்க அவ்வளோ வரும். குளிக்கணும், ஆத்துக்கு போய் குளிக்கணும். இப்ப அண்ணன் கை கால் முஞ்ச கழுவிட்டு காஸ்டியூமை மாத்திட்டு நேரா கடைக்கு போறேன். காஸ்டியூம் மாத்துறது முக்கியம் இல்லல, முத குளிக்கணும்ல. ஊத்தனாரி பையல தூரவா, என் பேக் எங்க காணோம்? ஒரு பொருள் இந்த வீட்ல வச்ச இடத்துல இருக்காது. இங்க தானே என் பேக் வச்சேன், எங்க போச்சு? ஏதோ குமாரி, உன் பேக் ஹால்ல கிடந்தது பாரு. அங்க தானே வச்சு என்னமோ எழுதிக்கிட்டு இருந்த. அங்க தான் நடந்தது, போய் அங்க போய் பாரு. ஐயோ ஆமால, அங்க இருந்து தானே எழுதிட்டு இருந்தோம். சரி, தூரவள சும்மா ஆடிக்கிட்டே நிப்ப நெளிஞ்சுக்கிட்டு. ஊத்தனாரி. எவச்சோனி காலை நொட்டிக்க, வேற காலில் கொண்டு போட்டேன்னு சொல்லிடாத வரல. எம்மா, நீ வேணும்னு உருட்டி கொண்டு காலில் போட்டாலும் போடுவா. சரியான ஆளுதான். சரி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப, இந்த உரலை கழுவுறதுக்கு. மேடம், ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி அம்மா கிட்ட சீனை போட்டியே. நான் உரலை கழுவுறேன்னு, இப்போ என்ன உரல் கழுவ தண்ணி என்ன எடுத்துட்டு வர சொல்ற? நீயே எடுத்துட்டு வந்து கழுவு. நீ தானே உங்க அம்மைக்கு நல்ல பிள்ளை. நான் இவ்வளோ தூரம் பின்னாடி இருந்து உரலை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கேன்ல தள்ளி. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ தானே சொன்ன நான் பண்றேன் எல்லான்னு. இப்போ என் தலையில கட்ட பாக்கிய வேலைய. கழுவு, தண்ணி எடுத்துட்டு வந்து நல்லா கழுவு. இந்த கலந்துலக்க வேற எங்க போச்சுன்னு தெரியல. தேடி பார்த்துட்டையும் காணோம். போ, எங்கேயாவது மூலையில கிடக்கும். தேடுவார்த்து போய் தேடி பாரு. எங்கேயாவது கரையான் பிடிச்சி போய் கிடக்கும்.
சரி அதையாவது தேடிதாப்ப நான் தண்ணி எடுத்துட்டு வந்து உரல கழுவுறேன். அதெல்லாம் முடியாது, நீயே தேடி எடு, எனக்கு வேலை கிடக்கு. சீ, சரியான சோம்பேறி பண்ணி. பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், நான் சோம்பேறியாவே இருந்துட்டு போறேன். ஏலா சந்தியம்மா, இந்தா கலந்துலக்கம் தாடாக்கு பேரு. எம்மா இது எங்க கிடந்து? இவ்வளவு நேரம் இதை தான் தேடிட்டு கிடந்தேன். என் கண்ணில் படையே இல்லையே. அதுவா, உங்க அப்பே வந்தாரு, அவரை அடிச்சு பொழந்தேன்னு சொன்னோம்ல, இதை எடுத்துதான் அடிச்சு பொழந்தேன். அதான் அங்க வீட்டுக்குள்ளதான் போட்டு வச்சிருந்தேன். இந்த அப்படி இதையும் சேர்த்து கழுவி எடுத்து வை. நீ அந்த ஆளு மண்டையை உடச்சு அனுப்பாம விட்டுருக்க பேரு. சரி, வேற என்ன பண்றதுல? அந்த மனசன் தான் அப்படி இருக்காருன்னு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? 2 தடவை நம்ம வீட்டுல திருட வந்திருக்காரு, நீ விட்டுட்டு சும்மா இருக்க. அவரு கைய காலம் உடச்சு அனுப்பாம. உனக்கு ஒருவேளை உங்க வீட்டுக்கார மேல உனக்கு பாசம் இருக்கு என்ன? ஏலா சும்மா இரு, சின்ன பிள்ளை கணங்கா பேசு. இன்னும் அவருக்கு புத்தி வரல, என்ன பண்றது? நம்ம வேற என்னத்தை செய்ய? எல்லாம் நம்ம தலையெழுத்து. நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி வாழ வேண்டியதுதான். எம்மா, நீ பேசாதீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். கொடுத்தனா அடுத்த தடவை நம்ம திருட வரமுண்டாருல. அவருக்கு அவர் அக்காவை பற்றி தெரிய வந்துச்சுன்னு ஐயா, அவர் பாட்டுக்கு வந்து ஒழுங்கா இருப்பாரு நம்மக்கிட்ட. அது அவருக்கு இன்னும் அவர் அக்காவை பற்றி தெரியலன்னு அவர் இப்படி தெரியாரு. அதுக்கு தான் அவன் மோளுக்கு சடங்கு வச்சிருக்கால, சடங்கு பத்திரிக்கையில் அவளை என் பேரெல்லாம் போட சொல்லி, என் பிள்ளைகள் பேரெல்லாம் போட சொல்லி, வந்து அவன் என் வீட்டு வாசலை மிச்சு எனக்கு பத்திரிக்கை வைக்க சொல்லி, அப்போ நான் அவளுக்கு செய்முறை செய்யன்னு சொல்லியிருக்கேன். அப்போதானே அவருக்கு நம்ம அருமை தெரியும். நீயே வாண்டடா செய்முறை செய்யன்னு சொன்னியாக்கோ. எம்மா நீ அப்படியா சொன்ன? ஆமா, அப்படிதான் சொல்லி அனுப்பியிருக்கேன். அதனால எப்படியும் அது நடக்காது. அவரை மறுபடியும் இங்கே வரமுண்டாரு. அதுக்கப்புறம் தெரியும் அவருக்கு நம்ம அக்கா கூப்பிடலையே அவளை, அவள் சொன்னாலான்னு. அப்புறமா நம்மளை ஒதுக்கி வச்சுட்டா அக்கான்னு அப்புறம் தான் இவருக்கு புரியும். உனக்கு உன் புருஷன் கூட சேர்ந்து கிறுக்கு பிடிச்சிட்டு நினைக்கேன். இல்லைன்னா உங்க நாத்தனார் கூட சேரதுக்கு ஆசை வந்துருச்சு உனக்கு. அதான் பத்திரிக்கைலாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கியோ? ஏலா, எனக்கு அவளை பத்தி தெரியும். அவ வீட்டு படியேறி வந்துலாம் அவளாம் பத்திரிக்கை வச்சு அவ கூப்பிட மாட்டா ஃபங்க்ஷனுக்கு. அது தெரிஞ்சுதான் நானே அவர்கிட்ட அப்படி சொன்னேன். எனக்கு ஒண்ணு அவகிட்ட பழகணும்னு எனக்கு ஒண்ணு எண்ணம் கிடையாது. அதான் நான் பார்த்தேன், திடீர்னு உனக்கு உங்க நாத்தனார் பாசம் வந்துருச்சோன்னு பார்த்துட்டேன். அவ மூஞ்சில எவ்வளவு முழிப்பானா? ஏமோ, அப்ப அவியல்வ பத்திரிக்கை வைக்க வரமாட்டாவளோ? அதெல்லாம் வரமாட்டா. அவளை பத்தி நமக்கு தெரியாதா? சரி, நீங்களும் வேலையை பாருங்க, நம்ம வேலை புழப்ப பார்ப்போம். இப்பதான் அரிசியை ஊற போட்டிருக்கேன், இனிமே சோறு கறி ஆக்கணும். வேலை கிடக்கு நிறையா. என்ன சந்தியா, உன் மாமியார் உன்னையாவது வந்து கூப்பிடுமான்னு யோசிக்கிய சடங்குக்கு? உன் ஆளு வேணா சடங்குக்கு கூப்பிடுவான், வேணா போயிட்டு வா. சி போவ. ஏ இடிச்சா பச்சரிசி, புடிச்சா மவளக்கு, அரைச்சா சந்தனமும் மணக்க, மதுரை மல்லிகைப்பூ, செவக்கும் செவந்திப்பூ, செவந்தா குங்குமப்பூ மயக்கும். தை மாசம் வந்துருச்சு, காலம் நேரம் சேர்ந்துடுச்சு, ஜோடி ஒன்னா ஆயிடுச்சு, மேல சத்தம் கேட்டுடுச்சு, மேகம் கருத்துருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் வண்ணம் ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு, தந்தன 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 தந்தானே தன்னானே. எப்ப கிறுக்கி, இப்ப எதுக்கு சம்மந்தம் இல்லாம பாட்டு பாடி என்னைய வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? இல்ல, நினைச்சு பார்த்தேன், இந்த மாதிரி சூழ்நிலையில கூட உங்களுக்கு ஒரு வேளை கல்யாணம்னு ஒண்ணு சம்மதம் ஆயிடுச்சுன்னு வை, உங்க 2 இருக்கும். அப்ப நீ இந்த பாட்டெல்லாம் ஸ்டேட்டஸா வைப்பல்ல, அததான் நினைச்சு இப்ப பாடி பார்த்தேன். ஒழுங்கு மரியாதையா தூர பேரு பத்துக்க, இருக்க கடுப்புல மண்டையை பொழந்துருவேன். ஏய் தந்தன 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 தன்னை தன்னானே தன்னானே, இடிச்ச மாவரிசி, புடிச்ச மாவளக்கு. சரி, நம்மள கடுப்பேத்துறதுக்கு இவ ஒருத்தி போதும் இந்த வீட்டுல. என்னாச்சு ரமணி? எப்ப பார்த்தாலும் வண்டி நிப்பாட்டிட்டு வா, வண்டி நிப்பாட்டிட்டு வான்னா ஒரு இடமும் போக வேண்டாமா? பத்திரிக்கை கொடுக்க போற வர இடம்லாம் நில்லுன்னு கூட்டுக்கிட்டே இருக்கே என்ன? ஏன் அவசரமா ஒண்ணுக்கு போனோமா? அவன் யார் வீட்டுக்காரங்க போற வழியில போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு அங்க போய் கிடலாம். அதுக்கு இப்படி ரோட்டு பக்கமா போப்புறா? அட, அதுக்கெல்லாம் உங்களை வண்டி நிப்பாட்ட சொல்லலங்க. அப்புறம் வேற எதுக்கு வண்டி நிப்பாட்டினா? போறவனா சும்மா வண்டி நிப்பாட்டி என்னால முடியல. நிறைய இடம் பத்திரிக்கை கொடுக்க போனோம்ல. அதைத்தான் நானும் சொல்றேன், நிறைய இடம் பத்திரிக்கை கொடுக்க போனோமே. நீங்க இங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்கன்னு கேட்க, இங்க யாரு இருக்கா, எந்த சொந்த பந்தம் இருக்குன்னு இங்க போறீங்க? வண்டி நிப்பாட்டுங்க, வேற சொல்லிக்கிட்டே இருக்க, நிப்பாட்ட மாட்டேங்க. உன் தம்பி கொண்டாடி எடுத்து பத்திரிக்கை கொடுக்கணும்ல, அதுக்கு தான் வழியா போறேன். அதெல்லாம் கடைசியில பாத்துக்கிடலாம். இப்ப வேற யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லுங்க, அங்க போயிட்டு வருவோம். உங்க வீட்டு பக்கம் சொந்த இன்னும் போலையே, பாதி வீடு இன்னும் போகணுமே. அதெல்லாம் ஏன் பிரச்சனை? அதை நான் பாத்துக்கிட்டேன். இதுதான் முக்கியமானது. கொடுக்க வேண்டிய இடம் அங்கதான், அங்க போயிட்டு வருவோம். அங்கெல்லாம் நான் வரல, நீங்க வேணா போய் கொடுத்துட்டு வாங்க, நான் வேணா அங்கே இருக்கேன். அது எப்படி? நீ வந்து கொடுத்தா தானே சரி வரும். நீ தானே முறகாரி. நீங்க தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். உன் தம்பிட்ட சரின்னு சொல்லிட்டு வந்து இங்க வர மாட்டேங்க. இப்போ நான் அவங்கிட்ட போறேன்லாம் சொல்லலையே, நீங்க தானே வாக்கு கொடுத்திய, நீங்களே போயிட்டு வாங்க. எனக்கு அவ பேரை பத்திரிக்கையில போட்டது தெரியாது, போடக்கூடாதுன்னு இருந்தேன். அதே எனக்கு தெரியாம போட்டு வச்சிருக்கிய, அதை கேட்க கூடாண்டங்கிய. கேட்டா அடிப்பேன் பிடிப்பேன்னு பேசிக்கிட்டு இருக்கிய. இப்போ எங்க பத்திரிக்கை கொடுக்கணும்னு நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க, நானும் வராண்டேன். அவ வீட்டு வாசலெல்லாம் மிதிக்கணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது.
இங்க பாரு, ஒரு பத்திரிக்கை கொண்டு போய் வைக்கிறதுனால நீ ஒன்னும் தேஞ்சிட மாட்டா. அவிய வாராவ வரமாட்டாவ, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம போய் கடமைக்கு உன் தம்பி சொன்னதுனால போய் பத்திரிக்கையை வச்சுட்டு வரணும். அவ்வளவுதான். வா நீ என் கூட, நான் பேசிக்கிட்டேன், நீ பேசலாம் ஒண்ணும் வேண்டாம், வந்து நில்லு. கடைசியா பத்திரிக்கை கையில கொடுக்கும்போது வந்துருங்க நீ சொல்லிட்டு வா, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் நீ சொல்லாண்டாம். நீ இப்போ பத்திரிக்கை தர வரலன்னு வை, உன் தம்பி உன்னையாதான் தப்பா நினைப்பான், பாத்துக்க. அவனுக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட சேரதான் ஆசை இருக்கு. நீ தான் சும்மா அவன் இடையில உட்காந்துக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கியோன்னு தோணுது எனக்கு. அதுக்காகவாவது வந்துரு, நீ ஒழுங்கா சொல்லிட்டேன். ஆமா, நான் தானே அவியில பிரிச்சு விடியேன், எனக்கு அதான வேலை. சரி, உனக்கு அவனை பிரிக்கணும்னு ஒரு எண்ணம் இல்லல்ல? அப்ப வா, உன் தம்பி வேணா உன் தம்பி பொண்டாட்டியும் உனக்கு வேணும். அப்புறம் நீ வந்து பத்திரிக்கை வை. அவ வீட்டு வாசல மிதிக்க முடியுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. மிதிக்கலன்னா அவ வீட்டு வாசல தாண்டு போத, வா. எத்தே கொண்டாங்க, நான் மாவு பேசுகிறேன். உங்க ஏஜ் டிக்கெட் அவ்வளவும் கோயிலில் போய் கொழுக்கட்டை சுட போகுது. நீங்க என்னன்னா இங்கே வீட்டில் கொழுக்கட்டை சுட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா மருமக்கமார்களும் வீட்டில் கொழுக்கட்டை சுட்டு விளக்கேற்றுவாவ. நீங்களும் வேணா கோயிலுக்கு போங்க, நான் மாவெல்லாம் பிசைஞ்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணுறேன், தாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. ஓலையை நறுக்க சொன்னா நறுக்கிட்டியா? நறுக்கிட்டேன் தே. ஏலா, அந்த வேஸ்ட் ஓலையெல்லாம் தூக்கி தூரப்பட்டுட்டியா? இல்லை இல்லை, இன்னும் குப்பையில் போடலை. அந்த பக்கமாக ஓரமாக தான் ஒதுக்கி வச்சிருக்கேன். அதானே, அதெல்லாம் தூக்கி தூரப்பட்டு விடாத. அதை தான் பானைக்குள்ள உள்ள வச்சு தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளதான் இதை போட்டு வேக வைக்கணும். அப்பதான் நல்ல மனமா இருக்கும். எங்க குப்பையில தூக்கி போட்டு விட்டியோன்னு நினைச்சேன். அந்த ஓலையெல்லாம் வேஸ்ட் ஓலையெல்லாம் வை என்ன. அதெல்லாம் தெரியும் தே. கொண்டாங்கத்தே, எனக்கு மாவு பிசைய ஆசையாக இருக்குது. நான் தான் ஓலையெல்லாம் வெட்டி முடிச்சிட்டேனே, நானே பிசைஞ்சு எல்லாம் வச்சு நானே செய்யேன். என்னையும் வெளியேயும் போகக்கூடாதுன்னுட்டிய, வீட்டில் தான் இருக்கணும். வீட்டில் விளக்கேற்றணும், விளக்கேற்றுற நேரத்துக்கு வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளை எங்கேயும் வெளியே போகக்கூடாது. விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நீ அதுக்கப்புறம் கொழுக்கட்டை கொடுக்க எங்கேனாலும் போனிட்டிய. அப்புறம் என்னையும் வேலையே செய்ய விட மாட்டேங்கிய. ஏலா, வாங்கிட்டு இந்த மாவை தந்த வழங்கவா செய்யும். நீ ஈரப்பதம் அதிகமாக தண்ணியை ஊற்றி நல்லா கொல கொல நாக்கிட்டேன்னு வைக்கி, அப்புறம் ஓலக்குள்ள நிற்காதுல, வேற வழுவி ஓடும், வேற கொழுக்கட்டை கணக்காக இருக்காது. நான் எல்லாம் செஞ்சு பக்குவமாக அடுப்பில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். நீ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து எடுத்து வை. நான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய்க்கிட்டேன். நான் எல்லாமே ஓலையில் நல்லா கட்டி எடுத்து வச்சு தந்துட்டு போகிறேன். நீ அதுக்கப்புறமா அரை மணி நேரத்துக்கு எடுத்து வியாப வச்சு வெளியே எடுத்து வச்சா மட்டும் போதும், சொல்லக்குள்ள எடுத்து போட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டேன். அதுக்குள்ளே உன் வீட்டுக்காரன வேலையிலேருந்து வந்துடுவான். நீங்கள் போய் எடுத்து வச்சு வீட்டில் சாமி கும்பிடுங்க, நான் அங்கே கோயிலில் கொழுக்கட்டை சுட போயிடுவேன். போங்கத்தே, எனக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தரையே மாட்டேங்கிய. நீங்கள் எனக்கு வாய்ப்பு தந்ததானே நானும் எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியும். உனக்கு இப்போ வந்து வாய்ப்பு தர நேரம் இல்லம்மா, நான் செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரம் போட்டோம். நீ வேற வேலை இருந்தா போய் பாரு, விளக்குலாம் எண்ணெய் ஊற்றி திரிய போட்டு வை. இப்போ வாய்ப்பு தரணுமா? வாய்ப்பு கொடுத்துட்டா மட்டும் அப்படியே செஞ்சு கிழிச்சிருவா. சொன்ன வேலையை இவ உருப்படியா செய்யாண்டா. இவகிட்ட இப்போ இதை கொடுத்தனா வேற என் மோவன் கொழுக்கட்டை திங்கன்னு ஆசையாக வருவான். திங்காவாத மாதிரி ஆக்கிட்டானா வேற போச்சு. அவனுக்காக தான் நான் ஆசையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருக்கட்டும், கிளவிக்கு ஒரு நாள் ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியது தான். சரி, இப்போ நம்ம போய் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரிய போட்டு வைப்போம். வீடு பூரா ஜொலிக்கணும். சூரிய வம்சம் தேவையானிக்கணங்கா அவ்வளோ இடத்துலையும் விளக்க பற்ற வச்சிட வேண்டியது தான். எத்தே, அடுப்பங்கரையிலையும் விளக்கு பற்ற வைக்கணும்லா? ஆமா, சிலிண்டர்லாம் கீழே ஆஃப் பண்ணிட்டு பத்தாயி, சிலிண்டர்லையும் கொண்டு விளக்க பற்ற வச்சிடாதம்மா, வெடிச்சு சதறிடும். சரி தே. இது ஒரு ஆர்வ கோளாறு, ஏதாவது வேண்டாத வேலையை தான் பண்ணி வைக்கும். நம்ம போகிறதுக்குள்ள இந்த பையன் வந்துட்டான்னா சேகர் பார்த்துக்கிடுவான். அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போகலாம். இல்லாட்டினா இவட்ட நான் கொழுக்கட்டையை அவிய வைக்கிறதுக்கு எங்கே அடுப்பில் போட சொன்னா இவன் அடுப்புக்கு அடியில் சிலிண்டரில் கொண்டு விளக்க வச்சிருவாள். இவளை என்னத்தை சொல்ல, என்ன நீதான் இதை வீட்டில் வளர்த்து எடுத்தாவளோ தெரியலம்மா. பியாதி எடுப்பா. சே, இந்த சோனி எரும மாடு மட்டும் கோலம் போடுறதுக்கு போயிட்டேன். சே, நம்மளும் கோலம் போட போலான்னு பார்த்தா போக முடியாது போலையே. நாங்கள் எல்லாம் சின்ன வயசுல வீட்டில் அப்பப்போ இப்படியெல்லாம் அரிசியை ஊற வச்சு ஏதாவது பண்டம் செய்யறதுக்குன்னு இடிச்சுட்டு அடைப்போம். அப்போல்லாம் என்ன அரிசி இடிப்போம். இப்போல்லாம் இந்த உலக்கையை தூக்க கூட ஆக மாட்டேங்குது கை. கேட்டுச்சாடே? கேக்குதுமா. என்னானே சேர்ந்து கடந்து இடிச்சுட்டு அடப்பம் திரும்ப பண்டம் செய்யணும் தோணுச்சுன்னா உடனே கொஞ்சோண்டு அரிசி ஊற போட்டு மாவை திரிக்கிறதுக்கு அப்பெல்லாம் இந்த மாதிரி மிக்சிலாம் கிடையாதுல்ல, உடனே போட்டு உரல்ல போட்டு இடிச்சுட்டு அடப்பம் பத்துக்க. இப்பதான் கையை தூக்க ஆவலை, அதான் உன்னையே இடிக்க சொன்னேன். அதான் இப்போ மிக்சி இருக்கலாமா, மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியது தானே. மிக்சியில் அரைச்சாலும் கொழுக்கட்டை டேஸ்ட் வராது, இப்படி இடிச்சாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் பத்துக்க. இதுல என்ன நம்ம பக்குவம் பார்த்துக்கிடலாம் பத்தியா. இந்த கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் குருணாவையும் இருக்கணும், அப்பதான் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். ரொம்ப பிசு பிசுன்னு நல்ல மாவாயி போச்சுன்னு ஐயா அதுவும் வளவலன்னு இருக்கும். அதனாலதான் உரல்ல இடிக்க சொல்லியது, அதுதான் கை பக்குவத்துக்கு நல்லா வரும். என்னமோ போம்மா, மறுபடியும் தான் கடந்து குருணா கணங்க வேணுங்க, அப்புறம் அரிச்சிட்டு அடக்கா. இது நான் பெரிய அரிப்பு போட்டுல அரிச்சிட்டு அடக்கேன். எனக்கு ஓரளவுக்கு சைஸ் தெரியும்ல, அதனால கூட கொஞ்சம் குருணாய் நிறுத்தி போட்டு தான் பண்ணுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ இடி. இடிக்கேன்.
சீக்கிரமா கொழுக்கட்டை கிழுக்கட்டெல்லாம் செஞ்சுட்டு 6 மணிக்கு வீட்டில் விளக்கேற்றினா கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன். இங்கே இப்பயே நேரம் ஆகி போச்சா, எப்போ அடுப்பில் வைக்கிறது கொழுக்கட்டையே, எப்போ விளக்கேற்றியது? எம்மா வீட்டில் 6 மணிக்கெலாம் விளக்கேற்றணும்லா? ஆமா, இப்போ மணி என்ன ஒரு 4 4:30 இருக்குமா? மணி எப்படியும் 5 இருக்கும்னு நினைக்கேன். 5 மணி ஆயிருக்குமா? ஐயோ, அப்போ கடகடன்னு செய்யணுமே. கொஞ்சோல நாளும் கொழுக்கட்டையை இப்போ செஞ்சுட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் மீதியை கூட ராத்திரி நேரம் கழிச்சு கூட செஞ்சுக்கிடலாம். சாமிக்கு செய்ய அளவுக்கு மாவு கிடைச்சாலும் போதும். வேற அக்கம் பக்கம் கொடுக்கறது கூட பொறுமையாக கொடுத்துக்கிடலாம்ல. ஆமாம்மா, அப்போ நான் கொஞ்சம் இடிச்சா போதும்ல? ஆமாம், சீக்கிரம் இடி இடி. ஐ ஜாலி, அப்போ கடை கடந்து இடிச்சு கொடுத்துட்டு நம்ம கோலம் போடுறதுக்கு போகலாம். எப்ப சோனி, நீ கோலம் போடு, நான் கலர் கொடுக்க வரேன். என்ன, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். ஏது, நாங்க கலரே கொடுத்து முடிச்சாச்சு. இது என்னன்னா 10 நிமிஷத்துல வரவலாமே. என்னது, அதுக்குள்ள கலர் கொடுத்து முடிச்சிட்டாலாமா? கலர் எல்லாம் கொடுத்து வெள்ளையே கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இவ என்னன்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? இனிமே நீ விளக்கேற்றதுக்கு வந்தா போதும், நான் எல்லாம் முடிச்சிட்டேன். ஏபே சோனி, கோலம் சூப்பரா இருக்கவே. வாபா சின்ன பொண்ணு. கோலம் சூப்பரா இருக்க. அம்மா சந்தியாலங்க? அவ என்ன அங்க முத்தத்துல தான் கிடக்கா, எங்க அம்மா கூட மாவு இடிச்சுக்கிட்டு. நீ உங்க வீட்டுல கொழுக்கட்டை சுடலையா? எங்க வீட்டில் எங்க அம்மா தானே செய்வாங்க, நான் ஒன்றும் செய்ய முடியல. நான் போய் இனிமே விளக்கு மட்டும் பற்ற வச்சுட்டு வரணும். ஆமா, அதுக்கு தான் இன்னும் நேரம் இருக்குல்ல. 6 மணிக்கு தானே விளக்கு பத்தி இப்பவே. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? இது கப்பி முத்தியால தானே? இது எதுக்கு பறிச்சுக்கிட்டு திரியறா? கதவுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வைக்கணும்ல, அதுக்கு தான் பறிச்சுட்டு வந்தேன். எங்கள் அம்மையும் நானும் தோட்டத்தில் போய் மாடை பற்றிட்டு வந்தோம்மா, அப்போ அங்கே கப்பி முத்து இலையை பார்த்து தான் பறிச்சுட்டு வந்தோம். கதவுல கார்த்திகை தீபத்துக்கு வைக்கணும்ல, அதான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அம்மா கொடுத்துட்டு வான்னு சொன்னாவளா, அந்தளவு பூ மாதிரி வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். அதான் உனக்கு உங்கள் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன். ஓ அப்படியா? ஆமா ஆமா, நாங்களும் மறந்துட்டோம். ராத்திரி தான் விளக்கேற்றும் போது அப்போ இந்த அச்சி வைக்கணும். ஆமாம், கோயிலுக்கு வருவீங்களா? தெரியலையே, வீட்டில் சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டோன்னா கோயிலில் லேட் ஆச்சுன்னா வருவோம், வேற வீட்லேயே லேட் ஆச்சுன்னா வர்றது கஷ்டம்தான். அப்படியா? எங்கள் அம்மா கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாவ, அதனால 6 மணிக்கு டான்னு விளக்கேற்றிடுவோன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில். சரி, எங்க வீட்லயும் சீக்கிரம் வேலை முடிஞ்சதுன்னா நான் உனக்கு ஃபோன் பண்றேனே. சரி ஜோனி, இந்தா கப்பி முத்தியலை. அப்படியே உள்ள போய் எங்க அம்மா கிட்ட கொடுத்துருவ. அங்க உள்ளதான் முத்தத்துல சந்தியால எங்க அம்மையும் இருக்காவ. நான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் பத்தியா, வேற இங்க வெளியே கிடந்து அந்த வீல இலை வீணா போயிரும், வேற மறந்துட்டேன்னா போச்சு. சரிப்பா ஜோனி. பெரியம்மா, வா சின்ன பொண்ணு. இந்தாங்க பெரியம்மா கப்பி முத்தியலை, உங்களுக்கு தேவைப்படும்ல? ஆடா ஆமா, மறந்துட்டேன் பத்தியா. இதெல்லாம் இப்ப யாரு வைக்கா? அவ்வளோரம் சும்மா கையிலே வச்சுட்டு வேறியாவ. இதை காட்டுக்குள்ள போய் பறிக்க மாச்சப்பட்டுக்கிட்டு. நல்ல வேலை நீயே பறிச்சு கொண்டு வந்துட்டியடே. ஆமாம் பெரியம்மா, நானும் அம்மையும் தோட்டத்துக்கு போயிருந்தோம், அங்கே தான் வர்ற வழியில் இதை பறிச்சுட்டு வந்தோம். சரி சரி. உங்க அம்மா எங்க கொழுக்கட்டை சுட்டுட்டு அடக்காவல்ல? ஆமாம் பெரியம்மா, நீங்கள் இப்போ தான் அரிசி இடிக்கலாக்கும். ஆமா, எங்கள் அம்மா வீட்டிலே மிக்சியில் போட்டு எடுத்துட்டாவ. அப்படியா? அப்போ உங்க அம்மா இந்த முறை மாவு இடிக்கலையோ? ஆமாம், இடிக்கல பெரியம்மா, அது நேராகும்னு சொல்லிட்டு மிக்சிலே 2 அரப்பு போட்டு அரைச்சா வேலை முடிஞ்சதுன்னு அரைச்சி கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாவ. அப்படியா? நானும் அப்படியே செஞ்சிருந்துருக்கலாம் போல. நான் தான் இடிக்கிறதுக்கு உட்கார்ந்துட்டேன். இந்த வேலை முடிஞ்சிச்சு, கடை கடன் நானும் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். அப்பதான் 6 மணிக்கெல்லாம் விளக்கேற்ற முடியும். சரி பெரியம்மா, நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டாரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. என்ன நல்லா மாவிடிக்க வேலையை சந்தியலுக்கு நல்லா இடி இடி. ஒழுங்கா ஓடி வீரு, நானே கடுப்புல இருக்கேன். வயிற்றுச்சலா கலப்பாத பத்துக்க. பாவம் தான் சந்தியா. எப்படியோ ஆத்துல ஒரு முங்கி முங்கி எந்திரிச்சாச்சுப்பா. ஆமால, இனிமே துணியை மாத்திட்டு போவோம். என்ன சரில. எல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னலாம் விஷயம்? சொன்னாதானல தெரியும். குளிக்காம கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு புதுசா ஒரு சட்டம் போட்டிருக்காங்களால நம்ம ஒரு கோயில்ல. என்னல இப்படி சொல்ற? சரி, எதா இருந்தாலும் துணியை மாத்திட்டு பேசுவோம் வாங்கல, ரொம்ப குளிருது. ஆமா, சாயங்காலம் ஆனதும் காத்து வேற அடிக்குதா, குளிருது. வாங்கல, சீக்கிரம் போய் துணியை மாத்திட்டு பேசுவோம் எதா இருந்தாலும். வாங்க வாங்க. என்னல சொல்றீங்க? குளிக்காம கோயிலுக்குள்ள வரக்கூடாதாமா? ஆமால, அப்படிதான் சொன்னாங்க. இதெல்லாம் சதீஷுக்காக போட்ட சட்டமா தான் இருக்கும். இவன் தான் குளிக்கவே மாட்டான். ஏல ஜெகனே, சும்மா இருல, மானத்தை வாங்காத. சரில வாங்க, பேசிக்கிட்டே போவோம். நேராவது வேற கோயிலுக்கு வேற போகணும்ல. ஆமா, கோயிலை சுத்தி விளக்கேத்தி வேற வைக்கணும். வாங்க போயிட்டே பேசுவோம் எதா இருந்தாலும். ஏல, இன்னைக்கு நைட் நம்ம மாவெளி கொளுத்துவோமால? இல்ல, மாவெளி கொளுத்தணும்னா அப்ப இப்பவே பணம்பழம் எடுத்துட்டு போவோமா? ஏல கிறுக்கனோல, அது எப்படி முடியும்? ஏல முடியாது.
நேத்து தானடா மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சனா அவ்வளோ பனம்பாளையும் தான் மழையில நனைஞ்சிருக்குமே. காஞ்ச பனம்பாளை இருந்தாதான் அதை கொளுத்தி நம்ம மாவெளி ரெடி பண்ண முடியும். இல்லைன்னா எப்படி மாவெளி ரெடி பண்றது? எங்கேயாவது காஞ்சதா ஏதாவது தோட்டத்துக்குள்ள கிடக்கான்னு அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். ஆமல, அவன் ஜெகன் சொல்றதும் சரிதான். மாவெளி செய்யணும்னா நல்லா காஞ்ச பனம்பாளை தான் கரெக்டா இருக்கும். பாலை எல்லாம் இப்ப மழையில நனைஞ்சிருந்தனா கண்டிப்பா வராது தனலு. எங்கேயாவது கிடக்கும்ல, தேடி பார்ப்போம் வேலைக்குள்ள. அதெல்லாம் கிடைக்காது, எல்லாம் நனைஞ்சு போய் கிடக்கும். சரி, எதுக்கும் போற வழியில கிடைச்சா பாப்போமே. சரில இல்லாட்டினா நம்ம எப்பயும் போல சொக்க பண்ண கொளுத்தி விட்டுருவோம், அவ்வளவுதான். நான் எதுக்கும் குமார்கிட்ட கேட்டு பார்க்கேன். அவன் வீட்டில் எப்பயும் எடுத்து சாப்புக்குள்ள நிறைய வரவுக்கெல்லாம் எடுத்து வைப்பாங்க. அதில் பணம் பழ இது எடுத்து போட்டிருந்தாங்கன்னா கிடக்கும்ல, வாங்கிட்டு வரேன். சரி, எதுக்கும் கேட்டு பாருங்க தானேட்டா. ம். பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டா சும்மா இருப்பேனா? ஏல குமரி, என்ன ஆச்சு? இங்க நின்னு சமட்டிக்கிட்டு நிக்காதலாம் ஓளையலாம். போங்க வெளியில, தெருவுல போய் விளையாடு. உனக்கு கொல்கடை செஞ்சு அப்புறமா கூப்பிடியா, அதுக்கப்புறம் இங்க வா. சரியாச்சு. அம்மா, நான் தெருவுல போய் விளையாடுறேன். அப்படினா கோயில் கிட்ட போய் விளையாடுறேன்னா அங்கதான் எல்லாரும் விளையாடிட்டே இருப்பாங்க. சரி, போ. அம்மா கொல்கடை சுட்டுட்டு உன்னை கூப்பிடுறேன் என்ன? சரிம்மா. கொழுக்கட்டையே வேகல, அடுப்பு எரியல நான் வேகல, அடுப்பே ஏன் எரியல, மழை பெஞ்சுது நான் எரியல, மழையே ஏன் பெஞ்ச, புல்லு வளர நான் பெஞ்ச, புல்லே ஏன் வளர்ந்த, மாடு தின்ன நான் வளர்ந்தேன், மாடே ஏன் தின்ன, பாலு கறக்க நான் தின்னேன், பாலே ஏன் கறந்த, குழந்தை அழுது நான் கறந்தேன். பியாதி எடுப்பா, இவ்வளவு நேரம் அவன் மொவா பாடிக்கிட்டு இருந்தா, இப்ப இவ தாயாகாரி பாடிக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டால. குமரிவை இவ்வளவு சும்மா இருக்காண்டளவு போல இருக்க. குழந்தையே ஏன் அழுத, எறும்பு கடிச்சது நான் அழுதேன், எறும்பே ஏன் கடிச்ச, என் புத்துக்குள்ள கைய விட்டா நான் என்ன சும்மா இருப்பேனா? ஏடா, கண்ணுக்குள்ள குத்திராதல, அப்புறம் நானும் சும்மா இருக்க மாட்டேன் பத்துக்க. கொல்லிக்கிட்ட எடுத்து மூக்குக்குள்ள சொருவிடுவேன். ஆமா. ஐயையோ, என் மொவா கிட்ட இருந்து எனக்கு ஒட்டிக்கிச்சே. வெளியே வண்டி சத்தம் கேக்கு, உங்க புள்ள வந்துட்டாருன்னு நினைக்கேன். போய் அவரை பாக்கேன். போ, போய் வெளியே முத்தத்துல ஒரு கோலத்தை போட்டு அதெல்லாம் விளக்கத்தி வை. இப்போ யாராவது பேரு? சரி தே. கொழுக்கட்டையே ஏன் வேகல.